மருது பாண்டியர்கள் வணங்கிய சிவன் கோவில் அப்படின்னா அது காளையார் கோவில நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா மருது பாண்டியர்கள் அவங்களுடைய இளமை காலத்துல சொல்லப்போனா அவங்க ஒரு சிறு வயதுல இருந்தது பாத்தீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய இந்த கிராமத்துலதான் இந்த சிவனை தான் அவங்க வந்து சிறு வயதுல வணங்கியிருக்காங்க. இது 1216 கட்டப்பட்ட ஒரு பழமையான சிவாலயம். முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் அவருடைய காலத்துல கட்டப்பட்ட சிவாலயம். நம்முடைய தமிழ் சமூகத்தின் நம்மளுடைய சுதந்திரத்தின் ஒரு விதை வந்து பிறந்த இடம்ங்க. சொல்லப்போனா நம்மளுடைய மருது சகோதரர்கள் பிறந்த இடம் வந்து இந்த இடம் தான். நம்ம சின்ன மருது பெரிய மருது அவங்களுடைய காலத்துல அவங்களுடைய திருக்கரங்களால பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர். பக்கத்துல 2 அந்த நாகருடைய சிலையும் இருக்குது. இந்த காணொலி வாயிலா நாங்கள் பார்த்த இந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கோங்க. மருது சகோதரர்கள் சிவனுக்காக உயிர் விட்டாங்க. அப்படி சிவனுக்காக உயிர் விட்ட மருது சகோதரர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கிற இந்த மக்களுக்காக குலதெய்வமா சொல்ல போனா இங்க ஒரு கடவுளா வந்து வணங்கப்படுறாங்க. பொதுவா நீங்க மருது பாண்டியரை ஒரு பிளெக்ஸ்ல பாத்திருப்பீங்க, இல்ல ஒரு போஸ்டர்ல பாத்திருப்பீங்க. முதல் முறையா அவருடைய மிகப்பெரிய ஒரு திருவுருவ சிலை அவங்களுடைய காலத்துல வைக்கப்பட்ட ஒரு சிலையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து அவங்க நினைவேந்தலுக்காக வைக்கப்பட்ட ஒரு இடம். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க. ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், அதே மாதிரியான அந்த ஒரு பெரிய ஒரு முறுக்கு மீசை அது வைத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனைவிமார் அழகு மீனாட்சி நாச்சியார் அவங்களும் வணங்கிய நிலையில இருக்காங்க. நம்மைய பராமரிக்க தவறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணா மாறிடும் அப்படின்றதுதான் நிதர்சனம்.